சித்தர்களுக்கெல்லாம் முதன்மையானவர்கள் தான் நம்ம 18 சித்தர்கள்னு சொல்றோம். அந்த மாதிரி ஒரு ராசிக்காரர்களும் ஒரு சித்தர்களை வணங்கினா நல்லது நடக்கும் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சித்தர்களும் எங்க வாழ்ந்தாங்க, எந்த இடத்துல ஜீவ சமாதி அடைஞ்சாங்கன்றத கண்டுபிடிக்கிறதே ஒரு பெரிய புதிரா இருக்கும். ஆனா சிதம்பரத்துக்கு பக்கத்துல 18 சித்தர்களுக்கான ஒரு பிரம்மாண்ட ஒரு கோவில் இருக்கு அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? இன்னைக்கு நம்ம சிதம்பரம் பீமுட்லூருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு அழகிய கிராமமான சிதம்பரம் டு கடலூர் பைபாஸ்ல இருக்கக்கூடிய சம்பந்தம் என்ற கிராமத்துக்கு தான் வந்திருக்கிறோம். இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய பேர் சித்தர்களை தேடி பெரிய பெரிய காடுகள், மலைகள், பெரிய பெரிய கோயில் நகரங்களுக்கு போகிறதே வழக்கமா வச்சிருக்காங்க. ஆனா 18 சித்தர்களையும் ஒரே இடத்துல நின்று வணங்கணும் அப்படின்னா மறக்காம நீங்க இந்த கோயிலுக்கு கிளம்பி வரலாம். இந்த சித்தர் கோயிலுடைய மூலஸ்தானத்துல லோபமித்திரையோட அகஸ்திய பெருமான் பிரம்மாண்டமா காட்சியளிக்கிறாரு. இந்த கோயிலை சுற்றி அகஸ்தியர், திருமூலர், போகர், மச்சமுனி, கமலமுனி, கோரக்கர், பாம்பாட்டி சித்தர்கள் மாதிரி 18 சித்தர்களுடைய திருவுருவ சிலையை இங்க நிறுவி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இதுக்கு பக்கத்திலே சிவபெருமானுக்கான தனி ஒரு சன்னதியுமே அமைஞ்சிருக்குது. இங்க இருக்கக்கூடிய ஆதி மூலநாதரையும் உமை பார்வதியும் பாக்குறதுக்கு பிரம்மாண்டமா அழகான தோற்றத்துல காட்சி அளிக்கிறதோட மட்டும் இல்லாம எம்பெருமானாகிய நடராஜருக்குமே தனி ஒரு சன்னதியுமே இருக்குது. சிதம்பரத்துல நடராஜர் நந்தனார் வந்து வழிபட்ட மாதிரி இந்த கோயிலையும் அந்த மாதிரியான காட்சிகளை வடிவமைச்சிருப்பாங்க. நீங்களும் மறக்காம இந்த சித்தர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க.